உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹல்டுவானில நேற்று ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிச்சிருக்குது. இந்த கலவரத்தை இப்ப கட்டுப்படுத்துறதுக்காக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கலவரம் வெடிச்சதற்கான காரணம் என்ன, இந்த கலவரத்தை கட்டுப்படுத்த அந்த மாநில அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க, இந்த கலவரம் பெருசாக வாய்ப்பு உண்டா, இந்த மாதிரி பல விஷயங்களையும் இந்த வீடியோ ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, நேற்று அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிற பன்பல்புரா ஏரியாவில் இருக்க ஹல்துவானி அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிக்குது. இந்த கலவரம் வெடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹல்டுவானியில் இருக்கக்கூடிய ஒரு மதராசா, பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு மசூதி, இது ரெண்டையும் இடிக்கிறதுக்காக பன்பல்புரா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து புல்டோசரோட நேற்று போய் அங்கே இறங்கி இருக்கிறாங்க. போலீஸ் தரப்புல சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதராசாவை அவங்க இல்லீகலான இடத்துல தான் கட்டியிருக்கிறாங்க, இது அவங்களுடைய சொந்த நிலம் கிடையாது, இது வந்து ஒரு நசூல் நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நசூல் நிலம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி. அங்கே விவசாயம் பண்ணக்கூடாது. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ரோடு போடுறதுக்காகவோ இல்லைன்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் பில்டிங் கட்டுறதுக்காகவோ ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அதைத்தான் வந்து இந்த நசூல் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு லேண்டில் தான் இந்த மதராசாவை கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும், இதற்கான கேஸ் அப்படிங்கிறது கடந்த பல மாதங்களாகவே ஹைகோர்ட்ல ஓடிக்கிட்டு தான் இருந்தது. அந்த கேஸோட முடிவில் இப்போ வந்து ஹைகோர்ட் இந்த இடத்தை இடிக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க. ஆனால் அந்த ஹல்டுவானியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல ஹைகோர்ட் வந்து இங்க கட்டி இருக்கிறது இல்லீகல்னு மட்டும்தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்களே தவிர அந்த இடத்த இடிக்க சொல்லி எல்லாம் தீர்ப்பு கொடுக்கல, ஸோ போலீஸாக தான் வந்து இடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இங்க ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்கும் இன்னும் கிளியரா தெரியல. ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி இடிக்கிறதுக்கு ஆர்டர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பன்பல்புரா போலீஸ் போயிட்டு அந்த பில்டிங் எல்லாம் வந்து இடிச்சிடுறாங்க. ஸோ இடிச்சதையுமே அங்கிருந்த லோக்கல் மக்கள் போலீஸுக்கு எதிராக போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த போராட்டம் அப்படியே கொஞ்ச நேரத்தில் கலவரமாக மாறுது. ஸோ அங்கிருந்து அவங்க வந்து போலீஸார் மேலே கல் எடுத்துறியது, பெட்ரோல் குண்டுகள் எல்லாமே போடப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு கலவர பூமியாக மாறிடுது ஒரு சில மணி நேரங்களில். இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல போராட்டம் அமைதியாக தான் நடந்துகிட்டு இருந்தது, ஆனால் அமைதியாக போராட்டம் பண்ணவங்களை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணும் பொழுது அவங்களுக்குள்ள தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதில் போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கவுமே அது ஒரு கலவரமாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துல கலவரம் உருவாகுதுன்னு இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வரதா செய்யும். எங்கே ஆரம்பிக்குது, எப்படி அந்த கலவரம் ஆரம்பிச்சது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான். ஸோ மொத்தத்தில் எப்படியோ இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூ ஒரு கலவரமாக மாறுது. அதே சமயம் அங்கே போலீஸ் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்லாம் இல்லை, அந்த பர்டிகுலர் மதராசாவை இடிக்கிறதுக்கே ஒரு சில பேர் தான் வந்திருக்கிறாங்க. காரணம் அவங்க வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூவாக அது மாறுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி போலீஸ் மேலே தாக்குதல் நடத்தப்பட ஆரம்பித்ததையுமே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களால வந்து அதை ரெசிஸ்ட் பண்ண முடியல, அவங்களுமே பின்வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பன்பல்புரா போலீஸ் ஸ்டேஷனை சுற்றியுமே தாக்குதல் நடத்தினதா சொல்லப்படுது. அதன் பிறகு அந்த போலீஸ்காரங்களை காப்பாற்றுறதுக்கு அடிஷ்னல் போலீஸ் ஃபோர்ஸை கொண்டு வந்து அதன் பிறகு தான் காப்பாற்ற முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்குது. அதில் கிட்டத்தட்ட 100லிருந்து 200க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 பேர் இதுவரைக்கும் இறந்து போயிருக்கிறதா சொல்லப்படுது. போலீஸ் அதிகாரிகள் மட்டும் இல்லை, அங்கே செய்தி சேகரிக்க வந்தவர்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டதா அங்கிருந்து அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் இப்போ உத்தரகாண்ட் முழுவதுமே எங்கே இந்த கலவரம் பரவிடுமோ அப்படிங்கிற பயம் அங்கே இருக்கிற மக்களுக்கு எழுந்திருக்குது. இதை கேள்விப்பட்ட உத்தரகாண்டினுடைய முதலமைச்சரான புஷ்கர் சிங் தாமி உடனடியாக ஒரு ஹை லெவல் மீட்டிங் அப்படிங்கிறத கூட்டி பேசியிருக்கிறாரு. இதன் விளைவா இப்போ அங்கே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அந்த ஹல்டுவானியில் மட்டும் இல்லை, பன்பல்புரா ஏரியா முழுவதும், கூடவே அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற மற்ற சில பகுதிகளையும் எங்கெங்கெல்லாம் கலவரம் வர வாய்ப்பு இருக்குதோ அந்த மாதிரியான பகுதிகளையும் மார்க் பண்ணி அங்கேயுமே தடை உத்தரவு விதிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கலவரம் நடந்த பகுதியில் யாராச்சும் பிரச்சனை பண்றதை பார்த்தா கண்டதும் சுட உத்தரவு அப்படிங்கிறதும் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. ஸோ இதனால இப்போ உத்தரகாண்ட் மாநிலம் முழுவதுமே பெரும் பதற்றமான சூழ்நிலைக்குள்ள போயிருக்குது. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் உத்தரகாண்ட் மாநிலத்தில் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறதும் பாஸ் பண்ணப்பட்டது. ஸோ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு பாஸ் ஆனதுக்கே அங்கே வந்து நிறையா எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசே யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வர்றதுக்கு பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எதற்காக நீங்கள் மாநில அரசு கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் எதிர்த்தாங்க. அது மட்டும் இல்லை, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படிங்கிறத இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடில் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன் அவங்களுக்கு மட்டும் விலக்கு கொடுத்துருக்கீங்க? யூனிஃபார்ம் சிவில் கோடுனா எல்லாத்துக்கும் ஒன்றா
யூனிஃபார்மாக தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறதே முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா முஸ்லீம் பாடிஸ், இந்த ஆர்கனைசேஷன்ஸ் அப்படிங்கிற எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்களுமே இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல எதிர்ப்புகள் இருந்தாலுமே கூட முக்கியமான சில கட்சிகள், காங்கிரஸே கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பர்டிகுலர் சட்டத்தை எதிர்க்க போகிறதில்ல அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதே சமயம் இந்த சட்டத்தை அப்படியே பாஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒத்துக்க முடியாது, இதை ஒரு செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பி இதில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்த பிறகு தான் இதை நாங்கள் பாஸ் பண்ண விடுவோம்னு சொல்லி காங்கிரஸும் அவங்க சைடில் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த மாதிரி அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட சூடு குறையறதுக்குள்ளேயே இப்படி அந்த மாநிலத்தில் ஒரு பெரும் கலவரம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாநிலத்தில் இருக்கிற மக்களிடையே பெரும் பதற்றத்தை இப்போ உருவாக்கி இருக்குது. இந்த கலவரம் ரொம்ப பெருசாக வெடிக்காம இதோட முடிஞ்சிடும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். இந்த ஒரு பர்டிகுலர் கலவரத்தை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.